ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தரிசனம் கிடைக்கும். அதற்கான ஒரு வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். 12வது வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூபம் காட்டுகிற வேலையில பாருங்க, சகரியான்ற ஒரு மனுஷன் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு மகன். அவர் தூபம் காட்டுகிற ஒரு வேலையை செய்கிறார். தூபம் காட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாருங்க ஆலயத்திற்கு வெளியே நின்று அங்கு ஜனங்கள் எல்லாரும் வெளியே நிற்கிறார்கள். அப்போ தூபம் காட்டி கொண்டு இருக்கும் பொழுது சகரியாவுக்கிட்ட பாருங்க முதல்ல தேவதூதர் தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுக்கும் பொழுது பாருங்க இவருக்கு பயம் வந்துடுது. முதல்ல ஏஞ்சல்ஸை பார்க்கும்போது, தேவதூதர்களை பார்க்கும்பொழுது ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வாழாத போது நமக்கு எதுவுமே தெரியாது. புதிதாக அந்த அனுபவத்துக்குள் போகும் பொழுது பாருங்க தூதரை பார்த்த உடனே ஒரு பயம். யார் இவங்க, திடீர்னு வந்து நமக்கு தோன்றாங்களே என்று. இந்த வருடத்தில் அநேக பேர் நீங்கள் தரிசனத்தை காண போகிறீர்கள். முதலாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் தரிசனமாக அவரே தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். இங்கே வேதத்தில் அநேக பகுதிகளில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது முதல்ல தேவன் தரிசனமாகுவதற்கு முன்பு தூதர்கள் தான் தரிசனத்தில் வருவாங்க. எப்படி வருவாங்க? முதலாவது சகரியா கிட்ட நம்ம பார்க்குறோம் தேவதூதர் வருகிறதை. இரண்டாவது பாருங்க, கன்னி மரியாள் இடத்திலையும் அங்கு தூதர் வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கு அவளும் கலக்கம் அடைகிறாள். பின்பு பாருங்க அநேகர் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மத்தியிலும் பார்க்கும் பொழுது கொர்நேலி வீட்டில் முதலாவது தேவதூதர் தான் வந்து பேசுகிறார். பின்புதான் பாருங்க கடவுளுடைய உறவுகளும் கடவுளுடைய தரிசனங்களும் கிடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் பாருங்க முதல்ல யாரை நான் பார்த்தேன்னு சொன்னா தேவதூதரை தான் பார்த்தேன். தரிசனத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் வேளையில் இங்கு அநேக பேர் எப்படி சந்தித்தார்களோ அப்படிதான் நடந்தது. முதலாவது அவர்களை பார்க்கும் பொழுது பாருங்க அவங்களுடைய முகத்தையே பார்க்க முடியாது, பிரகாசமாக இருக்கும். பிரகாசமாக இருக்கிற அந்த முகத்தை பார்க்க முடியாமல் நமக்கு ஒரு கலக்கம், பயம் வரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இங்க நம்ம வாசித்து பார்க்கும்போது வருகிறது. கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஆண்டுல கடவுள் உங்களுக்கு அநேக பேர்களுக்கு தரிசனத்தை தருவார். கடவுள்கிட்ட தரிசனத்தை தேடி போன நாட்கள் அநேக நாட்கள் நான் போயிருக்கேன். ஆனால் கடவுள் பாருங்க நான் இருக்கிற இடத்துல தான் அவர் வந்து தரிசனத்தை காண்பித்தார். நான் தான் கடவுள், எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் அவர்தான் என்று அறியும்படிக்கு அவர் செய்தார். கடவுளை ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவங்க யாருன்னீங்கன்னா தேவதூதர்கள் தான். அவர்கள் முதலாவது என்னைக்கு உங்கள் கண்ணில் தரிசனமாக தெரிகிறாங்களோ அந்த நாட்கள்லேருந்து கடவுளும் தெரிய ஆரம்பிச்சிருவார். ஜப வேலைகளில் பல நேரங்களில் பாருங்க கடவுள் தரிசனமாக உணர்வு மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் உங்களுக்கு பிரத்யட்சமாய் அவர் காட்சியளிப்பார். அநேக வேலைகளில் அவரோட கான்டாக்டில் பாருங்க இருக்கிறவங்கள நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்களுடைய புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்க. உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு சாத்தியமாக மாறும். ஒருவேளை எனக்கு கடவுளுடைய கனெக்ட் கிடைக்கல, இது வரைக்குமே நான் தேவதூதரையும் பார்க்கல, கடவுளையும் பார்க்கலன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் வாக்காக பண்ணுவார், வாக்கு தத்தங்களாக கொடுப்பார். வார்த்தைகளை ஏதோ அள்ளி வீசிட்டு அவர் செய்யாத போகிறதுக்கு ஒரு மனிதனை போல இல்லை. முதலாவது ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது பாருங்க ஆபிரகாமின் இடத்துல அவருக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நடந்ததா இல்லையாங்க? இன்னைக்கு பெரிய பெரிய ஜாதிகளாக பெரிய பெரிய கூட்டங்களாக மனிதர்கள் வாழ்கிறார்கள். கடவுள் ஒரு விஷயத்தை சொன்னார்னா நிச்சயமாக செய்வார்.
உங்களுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது, தேவதூதரின் தரிசனம் கிடைக்கும் பொழுது, அவர்களிடத்தில் கடவுள் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையை குறித்து பேச வேண்டும் என்பதற்காகவே தரிசனத்தை கொடுப்பார். சில நபர்களுக்கு பார்த்தா கனவுல வருவார் கடவுள். சில நபருக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யட்சமா ஜெப வேலைகளில் அவர்கள் உணரப்படுவார்கள். ஒரு மனிதனை போல் நமக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்பது போல் அவர்கள் உணர்வார்கள். கடவுளை தரிசிக்க முடியுமா? பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வருகிறது. நம்ம பரிசுத்தமே இல்லையே, எப்படி நம்ம கடவுளை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் பாவி என்று தள்ளிவிட அவர் கடவுளாக இருக்க முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவரே தானாகவே வந்து சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்திற்காக நம்ம காத்திருக்கலாம். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் தகப்பனே, தரிசனத்தை நாங்கள் கேட்டோம் சுவாமி. தரிசனம் கிடைக்கும். நாங்கள் அநேக தரிசனங்களை ஆண்டவரே கிடைக்கும் என்று தேடி போன நாட்கள் உண்டு. ஆனாலும் கடவுள் எங்களுக்கு பிரத்யட்சமாய் நீரே தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். என் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்தினது போல இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. நீர் தரிசனத்தை மாத்திரமல்ல, தரிசனத்தோடு கூட வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் நேசித்து அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக அந்த தரிசனத்தை கொடுக்கிறீர். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை என் ஜனங்களுக்கு நீர் கொடுத்து இந்த ஆண்டுல புதிய வாழ்வை என் தகப்பனே நீர் அவர்களுக்கு கொடுத்து அவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.